மெய்யாய் நீதிபதியாக இருக்கும் எங்கள் கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 58 வசனம் 11. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். சில அரசியல்வாதிகளும் தலைவர்களும் அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் அநியாயமாய் வஞ்சனை உள்ளத்தோடு நடந்து கொள்ளும் காலம் இது. இது கடைசி காலம். கடவுளுடைய வருகை மிகச் சீக்கிரமாக இருக்கிறது. பல வன்முறைகள், கொலைகள், கொள்ளைகள், லஞ்ச ஊழல்கள், பாலியல் குற்றங்கள், திருடுகள், ஏமாற்றங்கள் போன்றவைகள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் நடைபெறுவதை செய்திகளின் மூலமாக கேட்கிறோம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், விஞ்ஞானிகள் காலம், சீர்திருத்த காலம் போன்று சொல்லும் பொழுது இப்பொழுது பயங்கரவாதிகளின் காலம் நடந்து வருகிறது. எனினும் இறுதியில் அவரவர் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அனுபவிக்க வேண்டி வரும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நாம் மரித்த பின்பு நீதியான நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தரின் வருகையின் போது நீதிமான்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு நடக்கும். பாவிகள் அக்கினி நிறைந்த இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். புதிய வானமும் புதிய பூமியும் ஏற்படுத்தப்பட்டு பிதாவாகிய தேவன் பூமிக்கு தமது ஆட்சியின் தலைமையகத்தை மாற்றி கொள்வதையும் மகிமையடைந்த எருசலேம் பூமிக்கு வந்து சேருவதையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காண்கிறோம். அப்பொழுது மெய்யாகவே நீதிமானுக்கு அவனுடைய கிரிகைக்கு ஏற்ற பலன் உண்டு என்பதையும் அறிவோம். ஆகவே மெய்யாகவே பூமியில் நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் ஒவ்வொரு மனுஷனும் சொல்லும்படி தாவீது கூறுகிறார். ஜெபம். உலகத்தில் நியாயம் செய்கிற மக்கள் மிக குறைவு என்று நாங்கள் காண்கிறோம் சுவாமி. ஆனாலும் உண்மையான நியாயாதிபதியாக கடைசியில் நீ நியாயம் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மெய்யாய் நீதிமான்களின் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கும் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே நாங்கள் கர்த்தாவை நீதிமான்களாக உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமென்.